பொறாமையை மனதிலிருந்து நீக்கினால் இதுவரை சாதிக்காத மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும். விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. பொறாமையை மனதிலிருந்து நீக்கினால் இதுவரை சாதிக்காத மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும். நல்லா நோட் பண்ணுங்க, இந்த வரியை நோட் பண்ணுங்க. நம்ம மகத்தான காரியங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா சாதிக்க முடியல, ஃபெயிலியர் ஆகுறோம். ஃபெயில் ஆகுது. நாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது, நாம ஒன்று பிளான் பண்ணா அது ஒன்று நடக்குது. பிள்ளையார் பிடிக்கலான்னு போனா அது குரங்கா முடியுது. நம்ம பழமொழி சொல்லியிருக்காங்க பாருங்க, நான் பிடிக்க போனது பிள்ளையாரு, ஆனா முடியல, ஃபைனல் எண்ட் ரிசல்ட் பார்த்தா குரங்கு. குரங்கா போய் பிடிக்கிறோம், ஆனா நினைச்சு பாக்குறது பிள்ளையார் தான். ஆஹா, இப்படி பிள்ளையார் பிடிக்கணும்பா அப்படின்னு சொல்லி கரெக்டா பிடிச்சா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடிந்த கதை. ஏன் முடியுது? ஏன் பிள்ளையார பிடிக்க முடியல நம்மளால? அது ஏன் மாறுது? இந்த ஆன்சர் நம்மளையும் அறியாம நம்ம மைண்ட்ல இருக்கு. பொறாமையை மனதிலிருந்து நீக்கினால் இதுவரை சாதிக்காத மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப மகத்தான சாதிக்கணும்னா நம்ம மைண்ட பொறாமை இருக்கக்கூடாது. ஆனா பொறாமை எல்லா மனசுலையும் இருக்கு. டிகிரி வேணா வேரி ஆகும். டிகிரி வேணா 100 99 அப்படியே சொல்லி 1 0.001. அப்போ அந்த பொறாமைன்றது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. பர்சன்டேஜ் வேணா வேரி ஆகும். அந்த பொறாமை எப்ப நம்ம கிட்ட வெளியில போதோ அப்ப நம்மளால இதெல்லாம் சாதிக்க முடியும். இதுதான் நம்ம கேரக்டர் பில்டிங் சொல்றோம். உடலையும் மனசையும் ஆத்மாவையும் ஒரு சேர கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணதான் முடியும். நீங்க உடலை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்ற ரெண்டையும் நீங்க மனசை வச்சு இப்படி சொல்லலாம், உடலை வச்சு மனசையும் ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசை வச்சு உடம்பையும் ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசை வச்சு உடம்பையும் ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆத்மா வச்சு ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஆத்மா பியூரிஃபை ஆச்சு, ஆத்மா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மனசையும் கண்ட்ரோல் பண்ணலாம், உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அந்த ஆத்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா நம்ம கர்மாயஜிகளும் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம கர்மாயஜிகளும் ஆத்மா மட்டும் தான் டீல் பண்றோம். அதை தவிர வேற எதுவுமே டீல் பண்றது கிடையாது. அது லைஃப் ப்ராப்ளமா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆத்மா மட்டும்தான் டீல் பண்றோம். ஆத்மாவை தவிர வேற எதுவுமே டீல் பண்றது. அதுதான் அட்மோஸ்ட் ஃபைனல் அட்டெம்ப்ட் வந்து அதுதான். அதை பண்ணி கரெக்ட் பண்ற டெக்னிக் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்மள மாதிரி ஒரு லக்கி பீப்புள், நம்மள மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் பீப்புள் யாருமே கிடையாது. ஆத்மாவை சரி பண்ணணும்னா இந்த மாதிரி குணங்கள்லாம் போகணும். இந்த மாதிரி குணங்கள்லாம் போயிடுச்சுன்னா நீங்க எந்த ஹீலிங்கும் கொடுக்க வேண்டாம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம். எந்த சக்கராவும் வந்து நீங்க மந்திரம் சொல்லி அந்த சக்கராவுக்கு உண்டான கலரை கொடுத்து எனர்ஜி கொடுத்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணலாம் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா தானாவே நடக்கும். நான் ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. யோகால வந்து மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு சகஸ்வரம் வரைக்கும் போகணும், திருப்பி அங்கேருந்து இங்க வரணும், இப்படி இந்த கலர் கொடுக்கணும், இந்த மந்திரம் சொல்லணும், இந்த மந்திரம் சொல்லி ஒரு சக்கராவுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த கலரை நினைக்கணும், அந்த மந்திரம் எல்லாமே கரெக்ட், தவறு இல்லை. ஆனா நாம ஷார்ட்கட் ரூட்டு. நீங்க இந்த ஆத்மாவை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நீங்க ஒன்னும் எந்த மந்திரம் சொல்ல வேண்டாம், எந்த கலரும் கொடுக்க வேண்டாம், எந்த எனர்ஜியும் கொடுக்க வேண்டாம், தானா சரியாகும். அதுக்காக மூச்சை இன்ஹேல் பண்ணு, எக்ஸேல் பண்ணு, ஹோல்டு பண்ணு, திருப்பி இன்ஹேல் பண்ணு, எக்ஸேல் பண்ணு, ஹோல்டு பண்ணு, திருப்பி இன்ஹேல் பண்ணு, ஹோல்டு பண்ணு, எக்ஸேல் பண்ணு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எந்த பயிற்சியுமே வேண்டாம். நீங்க ஆத்மா செட் பண்ண டெக்னிக், அந்த கேரக்டரை மட்டும் சரி பண்ணி இந்த குணங்கள்லாம் மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சக்கரம் கரெக்ட் ஆயிடும். இந்த பொறாமை நம்ம கிட்ட போயிடுச்சுன்னா சொல்ல ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நான். சோலார் பிளஸ் சக்கரத்துக்கு ரைக்கி, பிராணிக் ஹீலிங், மற்ற எனர்ஜி ஹீலிங் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சக்கராவுக்கு என்ன ரோல் இருக்கு, அது என்ன பண்ணும், அது எப்படி ஆக்டிவேட் பண்ணும், எப்படி அதை டம்மி பண்ணும், அதை சக்கரத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் தெரியும். பட் இந்த பொறாமை அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம உடம்புல இருந்து வெளியே போயிடுச்சு, மனசுல இருந்து வெளியே போயிடுச்சு, நம்ம ஆத்மா இருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சோலார் பிளஸ் பக்காவா வேலை செய்யும். கரெக்டா அதுக்கு இருக்கிற கிராக் எல்லாம் சரியாயிடும், அதுக்கிற ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சு எல்லாம் கிளியர் ஆயிடும். அதுல வந்து உள்ள இருக்கிற அந்த சைஸ் எல்லாம் நார்மல் ஆயிடும். சின்னதா அந்த பெருசாயிடும், சின்னதாயிடும். கரெக்ட் பேலன்ஸ் கரெக்டா வந்துடும். அந்த கரெக்ட் கலர் எனர்ஜி பர்சன்டேஜ் கரெக்டா உள்ள மெயின்டைன் ஆகும். எல்லா வேலையும் நம்ம வந்து அந்த சக்கராவை என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எப்படிலாம் இருக்கணும், மற்ற யோக முறைகள்ல மற்ற தியான முறைகள் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது அத்தனையும் பொறாமை உங்களை விட்டு வெளியே போயிட்டாலே சரியாயிடும். எவ்வளவு சிம்பிளான மெத்தட் இது. நம்ம சொல்ற மாதிரி கர்மா அனுப்பிடுங்க.
நீங்க எந்த சென்டருக்கும் போக வேண்டாம், எந்த பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். பொறாமை மனசுல எடுக்க தெரியும். ஆனா பொறாமை எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. மனசு வராது. இது இருடன், இது இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி நான்லாம் பொறாமை பண்றேன், அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பேசி அவங்க வாயிலேயே அவங்க வர வச்சு கொடுத்து, இப்ப சொல்லுங்கன்னா ஆமா சார் பொறாமப்படுறேன் சார். நிறைய பேர் சொல்லுவேன், நீங்க அந்த பொறாமை குணத்தை எடுத்துருங்க சார். என்கிட்ட பொறாமையே கிடையாது சார், நான் பொறாமையே படுறது இல்லை சார், ஆனா உண்மை இல்லை சார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட அப்படியே பேச வச்சு, அவங்களும் பேசி நாமளும் பேசி அப்படி இன்ட்ராக்ட் பண்ணோம்னா அவங்க வாயிலே சொல்லுவாங்க, ஆமா சார் நான் பொறாமை இருக்கு, எனக்கு தெரியலையே சார். தெரியல, ஆனா இருக்கு. தெரியல, இருக்கு. அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கு, பெருசா பெருசா தெரியல, உள்ள இருக்கு. இதைத்தான் நாம வந்து ஆன்மீகத்துல அந்த ஆன்மா பரிசுத்தி பண்ணணும், சுத்தம் பண்ணணும்னு சொல்லுது. இந்த ஒரு குணம் வெளியே போயிடுச்சுனாலே மற்ற குணங்களும் போக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒரு 6-7 குணங்கள் இருக்கு. 6-7 குணங்கள் இருக்கு. இந்த குணங்களை வெளியே போகிறது தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது பூர்வ ஜென்ம கர்மா மூலமா வர்றது. கர்மா மூலமா வரும். பொறாமையிலாம் சொல்ல முடியாது. அந்த பக்குவம் வரணும். அந்த பக்குவம் எப்ப வருதோ கடவுளை அடைஞ்சிடும். கடவுளை அடைஞ்சிடும். எங்கேயும் போய் யாருக்கையும் ரெக்கமெண்டேஷனை பிடிக்க வேண்டாம், எந்த பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டாம், எந்த வழிபாட்டு தடுக்கும் போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். பொறாமை மட்டும் வந்து எடுங்க. சிம்பிள். நீங்க இதை எடுக்காம எந்த கோயிலுக்கு போய் என்ன கும்பிட்டு என்ன வாரி வாரி என்ன அபிஷேகம் ஆராதனை என்ன என்னென்ன மதங்கள்ல என்னென்ன ரிச்சுவல் சொல்றாங்களோ, என்னென்ன சடங்குகள் சொன்னாங்களோ, சாங்க என்ன செஞ்சாலும் பலன் கிடைக்காது. இதை சேலஞ்ச் பண்ணி சொல்ல, நோட் பண்ணிக்கோ. போறாமை நம்ம மனசுல வெளியே போகும். இதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன வழிபாடு பண்ணாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. போறீங்க, அதை பூமி, இதை செய்றீங்க, அதை செய்றீங்க, இந்த யோகா பண்ணுங்க, அந்த யோகா பண்ணுங்க, அந்த மெடிடேஷன், இந்த மெடிடேஷன் எல்லாமே பண்றீங்க. ஆனா அப்புறம் ஏன் சக்சீட் ஆக முடியல? ஏன் நீங்க நினைச்சா நடக்க முடியல? பிகாஸ் உங்களுடைய பொறாமை உங்களுடைய கர்மாவாக மாறி கர்மாக்களை கிரியேட் பண்ணுது. அந்த பொறாமையை மீறி உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அது நெகட்டிவ் கர்மாவை வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணுது. அவ்வளவு சிம்பிள். இதுக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். இதான் நடைமுறை உண்மை.